ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கீரையும் காயும் இருக்குது. அதை பறிச்சுட்டு போயிடலாம். இப்போ வெந்தயக்கீரை ஏற்கனவே ஒரு நாள் பறிச்சிட்டேன், அதை கூட வீடியோ போட்டிருந்தேன். அதில் மீதி இருக்கிற இன்னும் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் பறிச்சுக்கலாம். ஒரு 3 கட்டு அளவுக்கு இன்றைக்கி பறிச்சுக்க போகிறேன் வெந்தயக்கீரை. கூடவே இந்த குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது, அதையும் பறிச்சுக்கிறேன். அடுத்து காய் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் கொஞ்சம் இருக்குது. 4 செடி தான் இருக்குது, அதில் கொஞ்சமாக கொத்தரங்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் கொத்தரங்காய் நிறையா இருந்துச்சு. குடமிளகாய் செடி ஒன்று தான் இருக்குது, அதில் காய் பெருசாகும்னு விட்டுருந்தேன், பழுத்துருச்சு. அதில் கொஞ்சமாக இருக்குது, இப்போ அதை பறிச்சுக்கலாம். அடுத்து வெண்டைக்காவும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த கேனில் பாருங்கள், குப்பைக்கீரையும் பருப்பு கீரையும் தானாகவே முளைச்சிருக்கு, அதையெல்லாம் பறிச்சுக்கலாம். இந்த தக்காளி செடியில் பாருங்கள், நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது பழம், இது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் செடி இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வெந்தயக்கீரை, வெண்டைக்காய், கொத்தரங்காய், தக்காளி, குடமிளகாய், குப்பைக்கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் பறிச்சிருக்கோம்.